सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஹலோ கீர்த்தனாரம்பத்திலே எல்லோருடைய மணிப்பர்சும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை. மனிதனை மனிதன் மதித்திட வேண்டும், மாறா அன்புடனே என்னாலும் சீராய் வாழ்ந்திடணும், எல்லோரும் சேர்ந்தே வாழ்ந்திடணும். மெய்யன்பர்களே, பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். மனிதனை மனிதன் மதித்து நடக்க வேண்டும் என்ற நீதியை எடுத்துக் காட்டினார். எப்படியோ துவாபர யுகத்திலே குசேலர் என்ற ஒரு பக்திமான் இருந்தார். அவருக்கு குழந்தைகள் கிடையாது. பர்த் கண்ட்ரோல் இல்லாத அந்த காலத்திலே மனுஷன் வதவதன்னு 27 குழந்தைகளை பெற்றெடுத்துட்டார். ஆகப்பட்டது 2.5 டஜன். நினைச்சா தூக்கம் வருமோ? ஒரு தலைக்கு 4 இட்லி இன்னும் கணக்கு கூட்டினாலும் 27 குழந்தைகளுக்கு என்னாச்சு நீங்களே கணக்கு கூட்டி வாருங்கோ. சாம்பாரை பத்தி அப்புறம் யோசிப்போம். குழந்தைகள் பேரு அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்ய, மகம், பூரம், உத்திரமஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நீ என்ன குசேலனுக்கு கடைசி குழந்தையா? அடச்சேவோ, பேர சொல்ற எனக்கே இப்படி மேமூச்சு கீழ்மூச்சு வாங்குதுன்னா அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபட்டு இருப்பார். ஆனா படலே காரணம் குழந்தைங்களுக்குள்ளார அவ்வளவு ஒத்துமைக்கு காரணம் அந்த காலத்துல அரசியல் கட்சிகள் கிடையாது. அது மட்டுமல்ல, அவருக்கு வாய்த்த மனைவி சுசீல, உத்தமி, பத்தினி. அதிகமா சொல்லுவானே, நம்ம மாதவன் சம்சாரம் தங்கம்மா இல்ல, இவங்களை பார்த்தா அவங்கள பார்க்க வேண்டியதில்ல. ஆனா கொஞ்சோண்டு கழடு தட்டி இருக்கும் அந்தம்மா முகத்துல. அதுக்கு காரணம் அவங்க மேல தப்பு இல்ல. நம்பர் 27. இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த அம்மாவை சுத்தி கொண்டு சதா சர்வகாலமும் பசி பசி இப்படி அருந்துவதற்கு பால் இல்லாதபடி அம்மா பசிக்கிறே பசிக்கிறே இப்படி என்று அகோரமாக கோரஸ் பாட ஆரம்பிச்சுட்டா. அது மட்டுமல்ல, அண்ட வீடு அடுத்த வீட்டுல இருக்கிற குழந்தைகள் சாப்பிடும் பலகாரங்களை பார்த்து விட்டு இப்ப போலீஸ்ல வளர்க்கிறாங்களே அந்த நாயை போல மோப்பம் பிடித்த ஓர் பாலகன் தேங்காய் ஆப்பம் வேண்டும் என்று கேட்டனன். பசி ஏப்பம் விட்ட சிறு பாலகன் மயங்கி தொப்பென்று பூமியில் விழுந்தனன். அது மட்டுமா, ஆடை இல்லாத ஓர் பாலகன் சிங்க சிகடை வேண்டும் என்று கேட்டனன். கோடையிடி கேட்ட நாகம் தொந்தரினோ தொந்தரினோ தரினோ ரினோ உட்காருங்க. நான் என்னடா எல்லாரும் இருக்க வைக்கிறேன், நீ எழுந்து போக வைக்கிறேன். கிரகம் இன்னைக்கு கிரக பிரவேசம்டா. அபிஷு கோடையிடி கேட்ட நாகம் போல் நெஞ்சம் குமுறி குமுறி தாயும் அழுதனள். அழுதனள் இந்த விஷயங்களை தன் கணவனிடத்தில் சொல்வதற்காக நாதான் அப்படி தொட்டான். ஒரு சத்தம் புரிந்து பார்த்தார். அங்க ஒரு பாய் விழுந்து கிடக்கிறான். ஆஹா சுசீலை, இது என்ன நம்பர் 28 கேட்டார். அல்லனால நம்முடைய கடைசி குழந்தை பட்டினி பசியிலும் இப்படி கீழே கிடக்கிறான் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்த்து கொண்டு நீங்கள் சும்மா இருக்கலாமா என்று கேட்டாள். பெண்ணே, நான் என்ன செய்யட்டும், எங்கே போகட்டும் என்றார். போய் வருவீர் வாரகை போய் வருவீர் சாமி, போய் வருவீர் வாரகை போய் வருவீர். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். அன்பர்கள் நினைப்பதை அக்கணம் தந்திடும். காலினை மேல் பங்க அடியன் வாழ்ந்திடும் வாரகை போய் வருவீர். இந்த வார்த்தையை கேட்டோன்னு மனுஷன் துடிச்சிட்டான். என்ன இருந்தாலும் மானஸ்தன் என்ன போல. சுசீலை, கிருஷ்ண பரமாத்மா என்னுடைய பாரிய நண்பனாக இருந்த போதிலும் வெட்டுமானத்தை விட்டு எப்படி எடுத்துரைப்பேன்
நண்பனிடம் எப்படி எடுத்துரை ஃபேன் 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 வரும்படி இல்லாத வறுமையின் கொடுமையை எப்படி எடுத்துரைப்பேன் உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் காசில்லை என்று உப்புக்கும் பருப்புக்கும் செப்பு காசில்லை என்று உண்ணா கிருஷ்ணா ஆடு தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேனடா. உன்னால் முடிந்ததை பிச்சை தர வேணும் என்று எப்படி எடுத்துரைப்பேன் என்று சொன்னார். சுவாமி, பசி வந்திடில் 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. அது நிஜமோ பொய்யோ? பசி வந்திடில் பிராணன் போறது நிச்சயம். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணா பெரிய பசங்கள்லாம் சின்ன பசங்களை போட்டு முழுங்கிடுவாங்க போல இருக்குது. அதனால நீங்க உடனே துவாரைக்கு புறப்படுங்கன்னு சொன்னார். கவலை இல்லாதபடி தவளையில் இருந்து அவளை எடுத்து ஒருபடி போட்டு அவரிடத்திலே கொடுத்தார். அதை அவர் எடுத்துக்கொண்டு நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் நடந்தார் பல நாடு நகரம் அதை கடந்தார் பலகால தூரமே நடந்தார் செல்வன் தன்னை தேடி துவாரகை செல்வன் தன்னை நாடி காடு மேடு பள்ளம் என்று பாராது நில்லாது தள்ளாத வயதில் வேகமாய் நடந்தார். இப்படியாகத்தானே துவாரகாபுரியை அடைந்தார். கண்ணன் இருக்கும்படியான அரவணை அடைந்தார். கதவுகளோ திறந்து கிடந்தன. தேர்தலில் வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ அசம்பிளிக்குள்ளார நுழையிற மாதிரி மனுஷன் சர்வசாதாரணமா போக ஆரம்பிச்சிட்டார். கண்டார்கள் காவலர்கள், கொண்டார்கள் கோபம். நில்லையா சொல்லையா நில்லையா நீ யார் என்ற விவரத்தை சொல்லையா பல்லார்கள் எல்லோரும் வணங்கிடும் வாசலில் கல்லாத மனுஷன் போல் சொல்லாமல் செல்கின்றீர். இல்லையா கொஞ்சம் தள்ளையா பெரிய தொல்லையா. இப்படியாக மிரட்டினார்கள். ஏ பரமாத்மா, உன்னை பார்ப்பதற்காக படாத பாடுபட்டு ஓடி வந்த என்னிடத்தில் இவர்கள் கடார் புடார் என்று பாடுகிறார்களே. இவர்களை பார்த்தாலும் சம்திங் வாங்குறாளாவும் தெரியலையே. நான் என்ன செய்வேன், எங்கு போவேன்? ஏ கிருஷ்ணா பரமாத்மா கோவிந்தா என்று கதறினார். இந்த கதறலை கேட்ட கிருஷ்ண பரமாத்மா ஓடோடி வந்தார். நெஞ்சார தழுவி கொண்டார். இத்தனை நாளைக்கு பிறகு என்னை அன்போடு பார்க்க வந்திருக்கிறீர்களே, அண்ணி எனக்காக என்ன கொடுத்து அனுப்பினார்கள் என்று கேட்டார். பக்தி பரவசத்திலே எஞ்சான் உடம்பையும் ஒரு ஜானாக ஒடுக்கிக் கொண்டு தான் கொண்டு வந்த அவள் முடிச்சை அவர் முன்பதாக வைத்தார். ஐயோ, எடுத்தார், பிரித்தார், சிரித்தார், புசித்தார், ஒரு பிடி அவளை புசித்தார். அன்போடு தருதல் விஷமாகினும் அது அமுதமாகும் என புசித்தார். தன் அன்பன் படுகின்ற துன்பம் நீங்கி பேரின்ப வாழ்வு பெற புசித்தார். மறுபடி ஒரு பிடி எடுத்தார். தடுத்தாள். யார்? ருக்மணி. ஏன் தடுத்தாள்? அந்த ஏழை கொடுக்கிற அவளை சாப்பிட்டா கால்ரா வந்துருன்னா தடுத்தார். அல்ல அல்ல, அன்போடு ஒருத்தர் காப்பி கொடுத்தால் அவங்களுக்கு திருப்பி ஓவல் கொடுக்கணும். கொடுப்போமோ? இந்த காலத்துல விஷம் கொடுக்காம இருந்தா போறாதா? தன் அன்பனை பார்த்த ஆனந்தத்திலே வந்த வேலையை மறந்துட்டு குசேலர் போயிட்டார். இங்கே கண்ணன் சிரித்தார், அங்கே கனகலட்சுமி சிரித்தாள். உடனே மண்குடிசையெல்லாம் மாளிகை ஆகிவிட்டது. எல்லாம் அஸ்திவாரம் போட்ட கட்டடம். காரணம் கான்ட்ராக்ட்ல விடல. மிஸ்டர் மாதவன் தப்பா நினைச்சுக்கப்படாது. அந்த காலத்துல இந்த கிருஷ்ணனை போல இந்த காலத்துல உதவி செய்யறவங்க யாராவது இருந்தாங்களா? இருந்தா. தன் உழைப்பினால வந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு வாரி வாரி வழங்கிய ஒரே ஒரு கிருஷ்ணனும் மறைந்தான். அவர் மட்டும்தானா? குசேலரை போல இருந்த மாதவனுக்கு ராமநாத பிள்ளையோட உதவியினாலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி இங்க கிரகப்பிரவேசம். அடியனுக்கு அதுல ஒரு சான்ஸ். ஆனா ஒரு விண்ணப்பம். குசேலனை போல மாதவனுக்கு 27 வானம். யோசனை செய்து நீதானமா 1 2 மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம் நித்ய ஜெய மங்களம் சுபம் மங்களம். நம்ம பார்வதி எங்கே? இங்கதான் இருக்கேன். ஓ, கூட்டத்துல எங்க காணாப்பட போறியான்னு கேட்டேன்.
வா வீட்டுக்கு போ. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, உயர்காதல் பொங்கும் கீதம் பாடும் பொன்மணி. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா? எங்கள் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? சித்திர தோகை செவ்விதை கோவை சேதி சொல்லாதோ? சித்திர தோகை செவ்விதை கோவை சேதி சொல்லாதோ? இந்த பத்தரை மாற்று பாவை மேனி பங்கயமாகாதோ? இந்த அழகு வெள்ளமே எதுவும் உங்கள் சொந்தமே, இந்த அழகு வெள்ளமே எதுவும் உங்கள் சொந்தமே. புது பண்பாடும் தமிழமுதும் கலந்து கொஞ்சமே. கனிந்த மழலை தந்தவர் யார் சொல்லவா? எங்கள் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? காலம் என்னும் கடலினிலே கன்னி உங்கள் அருகினிலே, காலம் என்னும் கடலினிலே கன்னி உங்கள் அருகினிலே, கலந்தே வருவேன் இனி தங்கள் எண்ணம் தேரினிலே. அருகினில் நீ இருந்தால் ஆசையும் குறைவதுண்டோ? அருகினில் நீ இருந்தால் ஆசையும் குறைவதுண்டோ? அமுதே என் வாழ்வினில் வளரும் இன்பமே. கனிய கனிய மழலை பேசும் கண்மணி, எங்கள் காதல் பொங்கும் கீதம் நீங்கள் அல்லவா? அற்புத ஓவியம் கண்கள் கற்றது எப்படியோ? உயிர் செந்தமிழ் ஓவியர் நெஞ்சில் கொஞ்சிடும் கற்பனையோ? மான் தளிர் போலும் எழில்மே நீ மின்னுவது படியோ? நல்லமுதே என் வாழ்வினில் வளரும் இன்பமே. நீலவானம் நிலவும் போல கூடுவோம், நல்ல இன்பம் என்னும் படகிலேறி ஆடுவோம். நீலவானம் நிலவும் போல கூடுவோம், நல்ல இன்பம் என்னும் படகிலேறி ஆடுவோம். காடு தழைக்க வைத்தான் கழனியிலே நடனமிட்டான். ஆடி 18 ஆடுகிறாள் காவேரி, அவள் பேராலே திருநாளாம் ஆடவாரி மங்கையரே. அந்நியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. கண்ணியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. மன்னவர் சோழ மண்டலம் வாழ மங்கள வாழ்த்துக்கள் பாடுங்கடி. கண்ணியர் பெருமை கூறுங்கடி, நம் காவிரி தாயை வாழ்த்துங்கடி. இளவஞ்சியர் போர்முறை வல்லவனா, எங்கள் மாப்பிள்ளை பெயரே வில்லவனா. கொஞ்சம் தமிழ் கொடி எங்கள் குலக்கொடி, கொண்டவன் வாழ்ந்திட பாடுங்கடி, கொண்டவன் வாழ்ந்திட பாடுங்கடி. அத்தை மகள் ரத்தினமே, முத்துமணி சித்திரமே, உன்னழகு தாமரையே, உன்னருகில் நான் வரவா? மூடிக்க நேரமில்லை, பொட்டு வச்சு பார்க்கவில்லை. மூடிக்க நேரமில்லை, பொட்டு வச்சு பார்க்கவில்லை. சொந்த மொழி பேசுவது வந்த வழி செல்லும் ஐயா, சொந்த மொழி பேசுவது வந்த வழி செல்லும் ஐயா. எந்த வழி சென்றால்
தேடி வரும் பொன்னி அன்னை பெற்ற மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம். எந்த வழி சென்றாலும் சொந்த முறை தேடி வரும் பொன்னி அன்னை பெற்ற மக்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்திடுவோம். ஆடிய ஆட்டம் நினைவில்லையோ, பாடிய பாடல் மறந்தனையோ, கைவிரல் கொண்ட கணையாழி பெரும் காதல் கதை சொல்லும் என் தோழி. மன்னவர் தமை காண மாட்டாயோ, மங்கையன் நிலை சொல்லி வாராயோ. ஆடவர் மனமெல்லாம் கல்லென்பார், அன்னவர் மனம் கூட அதுதானோ. நாடு திரும்பி என்னை மாலையிடுவதென சொல்லிய மன்னவரே, நன்றி மறந்து இளம் அங்கு தலை திரும்பி சென்று மறைந்தீரே. வேறு குலமகளை நாடி மனம் முடித்து வாழ்ந்திட நினைத்தீரோ. காதலிழந்து என்னை மூழ்கிட வைத்தனை காவிரி மேனியிலே, காவிரி மேனியிலே நானினி ஆடிடுவேன், நானினி ஆடிடுவேன். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். தித்திக்கும் இதை உனக்கு என்றென்றும் அது எனக்கு. தித்திக்கும் இதை உனக்கு என்றென்றும் அது எனக்கு. நாம் பிரிவென்னும் ஒரு சொல்லை மறந்தால் என்ன? கண்ணோடு உண்டானது நெஞ்சோடு ஒன்றானது. உன்மேனி என் தோளில் நின்றாடும் இந்நாளில். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். எண்ணம் என்ற ஏடெடுத்து எழுதும் பாடலிலே தலைவி, இல்லறத்தில் நல்லறத்தை தேடும் வாழ்க்கையிலே துணைவி. அன்பு என்ற காவியத்தின் நல்ல வார்த்தமே வருக, முன்னுரைத்த காதலையே உந்தன் முடிவுரையாய் தருக. முதுமை வந்த பொழுதும் இளமை கொள்ளும் இதயம் நான் வழங்க நீ வழங்க இன்பம் நாளுக்கு நாள் வளரும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன், கண்கள் சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். முக்கனிக்கும் சர்க்கரைக்கும் சுவையை செவ்வாய்தான் தருமோ? மெய் மறக்க கண் மயக்கும் அழகில் தெய்வம் கூட வருமோ? நீ கொடுத்த நிழல் இருக்க பெண்மை ஊஞ்சலாட வருமோ? ஒருவனுக்கு தருவதற்கு என்றே என்றும் இந்த மனமோ? மலர்கள் ஒன்று சேரும் மாலையாக மாறும் நெஞ்சினிக்க நினைவினிக்க கண்கள் ஒரு கதை கூறும். மன்னிக்க வேண்டுகிறேன், உந்தன் ஆசையை தூண்டுகிறேன், என்னை சிந்திக்க வேண்டுகிறேன்,
சந்திக்க ஏங்குகிறேன், மன்னிக்க வேண்டுகிறேன். எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. தன்னை மறந்த நிலையில் இசை போடும் உல்லாசம் கொண்டாடும் தன்மையே நியாயமோ? எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. மனம் நாடிய மங்கை வந்த பின் தன்னை மறப்பதும் தவறே ஆகுமா? தன்னை மறப்பது முறையே ஆயினும் எனதன்பே பொறுமை வேணுமே. உந்தன் சொல்லையும் நீரே நன்னமே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. உனதன்பெனும் படகின் துணையினால் இனி ஆனந்த கரையே காணுவேன். துணையாகிய உமது சொல்லினால் அணை மீறிய வெள்ளம் இணையாகிய இன்பம் காணுவோம். எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. தன்னை மறந்த நிலையில் இசை போடும் உல்லாசம் கொண்டாடும் தன்மையே நியாயமோ? எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் இன்பமே ஓடிவா. மனம் நாடிய மங்கை வந்த பின் தன்னை மறப்பதும் தவறே ஆகுமா? தன்னை மறப்பது முறையே ஆயினும் எனதன்பே பொறுமை வேணுமே. உந்தன் சொல்லையும் நீரே நன்னமே. எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே. உனதன்பெனும் படகின் துணையினால் இனி ஆனந்த கரையே காணுவேன். துணையாகிய உமது சொல்லினால் அணை மீறிய வெள்ளம் பாதினே.
எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும் உல்லாசம் கொண்டாடும் காதலின் ஜோதியே எந்தன் கண்ணில் கலந்து விளையாடும்